நாடு தழுவிய பந்த் காரணமாக தமிழகம் கேரளா இடையேயான போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து புறப்படும் பேருந்துகள் அனைத்தும் களியக்காவிளை எல்லையில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த பயணிகள் திரும்பி செல்ல முடியாமல் நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் காத்திருந்தனர். കേരളത്തിൽ നിന്ന് നാറുവല്ല് വന്നതാണ് സർവീസ്. മാക്സിമം സർവീസ് ചെയ്തത് 3 വണ്ടി தான் കേരളത്തിലിருந்து നാറുവല്ലേക്ക് വിട്ടിട്ടുണ്ട്. പിന്നെ അതിന് ശേഷം വേറെ വണ്ടിയൊന്നും വന്നില്ല. അപ്പോൾ അവിടെ എപ്പോഴാണെന്ന് ഇപ്പോൾ അറിഞ്ഞുകൂടാ ഈ നിമിഷം വരെ. ഇവിടുത്തെ തമിഴ്നാട് വണ്ടി ഒന്നും കേരളത്തിൽ இந்த സമയം വരെ ഒന്നും വന്നിട്ടില്ല. ഞാൻ അങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് വരുന്ന വരെ ഒരു വണ്ടിയും അങ്ങോട്ട് കളികളൊക്കെ അപ്പുറം ഒരു വണ്ടിയും വന്നിട്ടില്ല. തമിഴ്നാട് വണ്ടി ഒന്നും ട്രിവാൻഡ്രം ബോർഡ് വെച്ച് இந்த നിമിഷം വരെ പോയിട്ടില്ല. എല്ലാം കളികളാக தான் போகுது. தொழிற்சங்கங்களின் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தொழிற்சங்கங்கள் கைகோர்த்து கொண்டதால் கேரளாவில் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 13 தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. இந்த போராட்டம் கேரளாவில் முழு அடைப்பு போராட்டமாக நடைபெற்ற நிலையில் மத்திய மாநில அரசு ஊழியர்களும் இதில் பங்கேற்றனர். இதனால் கேரளாவில் வங்கிகள், அரசு அலுவலகங்கள் முடங்கியதுடன் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன.